ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான ஒரு vlog தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வெனஸ்டேக்கான vlog. வெனஸ்டே எப்போவுமே நமக்கு க்ளீனிங் ஒர்க் இருக்குங்கிறனால மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டுருந்தாங்க. சாமி கும்பிட்டு முடித்த உடனே அன்றைக்கி என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா, எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோடய ஸ்கின்னை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறையா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணி நேச்சுரலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னோடய சேனல்லையுமே நிறையா உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இனி வரக்கூடிய விளாக்ஸ்லையுமே எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் நான் ட்ரையல் பண்ணுவேன். ட்ரையல் பண்ணி அது ஓகே ஆனால் தான் என் பாப்பாவுக்கு மற்றவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேங்க. அந்த மாதிரி தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு 6 மந்த்ஸாக எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இது என்னது, இது என்ன சோப்பு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நான் என்னோடது சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. அதனால தான் இந்த சோப் பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது டாங்கி மில்க் சோப்புங்க. நான் நேற்று லான்ச் பண்ணோடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாங்கி மில்கில் சோப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் டாங்கி மில்க் அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து தான் நமக்கு பண்ணி தராங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம படிக்கிறது கிடையாது. இப்போ தனியாக டாங்கி மில்க் அப்படி அதில் ஒரு சோப்பு அப்படின்னு வர்றப்ப தான் இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நானே வியந்து பார்த்தேங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, டாங்கி மில்க் குவைட் காஸ்ட்லி தென் கவுஸ் மில்க். உங்களுக்கு தெரியுமா? நானே அதெல்லாமே இந்த சோப்பை பற்றின டீட்டெயிலான திங்ஸ் நான் கற்றுக்கணும், இதை நான் பிஸ்னஸாக பண்ணணுங்கிறப்ப தான் இது எல்லாமே நான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா சோப்புக்குமே ஒரு சில சோப்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, பிம்பிள் போஸ் ஸ்கின்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் டாங்கி மில்க் சோப்புக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் ஒயிட்னிங்க்குமே செமையாக ஹெல்ப் பண்ணுது. நான் யூஸ் பண்ணி பெனிஃபிட் பண்ணேன். அதே மாதிரி நிறையா எக்ஸ்பர்ட் தாங்க ஆகுது நம்ம ஊர்லேருந்து. நம்ம ஊருக்குள்ளே இருக்கவங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன். ஏன் நம்ம இந்த பெனிஃபிட்ஸை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்ததாங்க இந்த சாய் பாத் அண்ட் ப்ளஷ். இதில் இந்த சோப் மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான குழந்தைகளுக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கான குளியல் பவுடருமே நம்ம சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். இவ்வளவு நாள் இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டுமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேங்க. அதே மாதிரி நாம் இந்த சோப்பை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் ஆஃபர்ஸுமே கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சோப்பை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்ஸ்லேயே நம்ம காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ் வேணும்னா. அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொன்னது பத்தலை, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக கூகுள் பண்ணி பாருங்கள். எல்லாமே உலகமே நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ் நான் அனுபவித்த மாதிரி நீங்களுமே யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஸ்கின்னுமே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வராமல் உங்கள் ஸ்கின்னை எப்போவுமே யங்காக வச்சுக்கலாம். அதை விட குழந்தைகளுக்கு போட்டு பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் இருக்குது. நான் என் பாப்பா கிட்ட பார்த்ததில் நல்ல சேஞ்சஸ் எல்லாம் நான் பெனிஃபிஷியலாக அனுபவிச்சனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் வெறும் லெமன் ரைஸ் செஞ்சு அரசாணிக்காய் பொரியல் வச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிற நைட் ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே எனக்கு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்துட்டிங்கன்னா லீவாக இருக்கும். ஸ்கூல்ஸ் கிடையாதுங்க. ஒரே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கனால எனக்கு வீக்லி த்ரைஸ் ஐ எம் ஹாப்பி ரைட் நவ். அதனால் மற்ற எல்லா கிளாஸஸ்க்குமே ஈவினிங் தாங்க போவேன். அதுக்குள்ளே மார்னிங் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்ரி வீக் வெனஸ்டே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் கண்டினியூஸாக இருக்கும். நான்வெஜ் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா முன்னாடியே செஞ்சுருவேன். மண்டேவே க்ளீனிங் ஒர்க் பார்த்துருவாங்க. நான்வெஜ் செய்யலைனா மட்டும் வெனஸ்டே அன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பூஜை ரூம் தாங்க க்ளீன் பண்ண போனேன். எப்போவுமே பூஜை ரூமில் பழைய பூக்கள் பழைய திங்ஸ் இருக்கிறதுக்கு விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குப்பையும் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சுற்றியும் புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகிறதுனால நிறைய தூசு வருதுங்க. சில டைம்ஸ் நானே யோசிச்சிருக்கேன், என்னடா இவ்வளோ குப்பை வருது, நம்ம வாரம் சுத்தம் பண்ணியுமே சாமி ஃபோட்டோஸ்லாம் இவ்வளோ குப்பையாக இருக்கே அப்படின்னு யோசிப்பேன். இருந்தாலுமே நம்ம டெய்லி க்ளீனிங் பண்ணுறப்போ வீக்லி ஒன்ஸ்னாச்சு க்ளீன் பண்ணி வைக்கிறப்போ கொஞ்சம் நாச்சு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு மைண்ட் செட்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க.
அப்படி தான் நான் இன்றைக்குமே எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் எடுத்து திருப்பியுமே ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்க அதாவது சாமி பூஜை ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கு எல்லாமே பொட்டு வச்சு திருப்பியுமே எல்லாத்தையும் சாமி ரூமில் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இதுக்கடையில் வீடுமே தொடச்சிட்டு இருந்தாங்க. பாதியில் பார்த்துட்டிங்கன்னா மழை துளி விழுந்ததுனால கரண்ட் கட் ஆகி டோட்டலாகவே என்னோடய இது வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், இனி வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு எது வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேனோ அது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. தினமுமே நான் வீடு கூட்டுறேன், ஆனால் எப்போ 2 months ஒன்ஸ் கூட்டுற மாதிரி அவ்வளோ குப்பை இருந்துச்சு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எல்லாமே கூட்டி நீட்டாக வீட்டெல்லாம் தொடச்சி விட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க. தென் கிளம்பி கிளாஸ்க்குமே போயாச்சு. இந்த கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்புரம் பிரான்ச்சோட கிளாஸஸ் தாங்க. இது வந்து ஜூனியர் செக்ஷனோடது. சீனியர் செக்ஷன் வந்து இதுக்கு அடுத்த வீடியோஸில் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஜூனியர் செக்ஷனில் கேட்டப்போ ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க மேம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. சீனியர் செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பொண்ணுங்களாக இருப்பாங்க. எல்லாருமே காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, என் பேரண்ட்ஸ் கூட சிலவங்க வந்து அந்த பேட்சில் இருக்காங்க. ஸோ ஒன் டே அவங்க கூடயுமே நானுமே டான்ஸ் ஆடி எல்லா வீடியோஸுமே காட்டுறாங்க. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங்க்கு நகட்ஸ் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கண்ணன் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து நகட்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி அதையே சாப்பிட்டாங்க மேடம். தென் டீ குடிச்சிட்டு பாப்பா வந்து டியூஷன் கிளம்பிட்டா. நானுமே டான்ஸ் கிளாஸ் கிளம்பியாச்சுங்க. எப்போவுமே இப்போல்லாம் பாப்பாவோட சாய்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக பண்ணி தரோன்னு சொன்னாலே என் கூட ஒரே சண்டையாக தான் இருக்கும். இது வந்து ஒர்க் அவுட் செக்ஷன் போயிட்டுருக்குங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணுவாங்க. கிட்ஸோடு இருக்கப்போ எனக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நைட் பார்த்துட்டிங்கன்னா 8:30 கிட்ட ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு வரக்கு. வந்தோடனே அவசர அவசரமாக கிளம்பி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தாங்க இருந்துச்சு. அதனால சொல்லியிருக்காங்க போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இன்னும் 2 ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால தான் ஈவினிங் கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். என்னோடய டேஸ் இப்போ இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.